எப்படி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸிற்கு பகவத்கீதை என்பது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டூலா இருந்ததோ பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ற அந்த நாசகர சக்திக்கு எதிராக போராடுவதற்கு, அப்படி நமக்கு பகவத்கீதை தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கும் நாத்திகவாதிகளிடமிருந்து விடுதலை பெற்றுக் கொடுப்பதற்கு ஒரு டூலாக அமையும். வருகிற தேர்தலில் நாம் அனைவரும் ஒரே ஒரு சின்ன சங்கல்பம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் இங்கு சனாதன இந்து தர்மத்தை இழுத்து பழித்து பேசிவிட்டு நமக்கு வாக்களித்துக் கொண்டே இருக்காங்க என்பதற்காக அவர்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அனைவரும் நான் சொல்வதை திருப்பி சொல்லுங்க, நான் ஒரு சனாதனி ஹிந்து. சனாதன இந்து தர்மத்தை இழித்து பழித்து பேசுபவர்களுக்கு நான் வாக்களிக்க மாட்டேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அடுத்ததாக இப்போ வந்து நம்முடைய கிரண், நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பேசு தமிழா பேஸோட ஆங்கர் அவர். நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இதில் வந்து என்ன விஷயம்னா, எனக்கு 1 வீக்குக்கு முன்னாடி கிரண் இவர் ஸ்ரீ அண்ணாமலைஜி வர முடியல அப்படின்றத வந்து இன்ஃபார்ம் பண்ணார். அது இன்ஃபார்ம் பண்ணதும் நமக்கு வேறு யாராவது ஒரு யங் பீப்புள் ஹூ கேன் யாரையாவது அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த யங் க்ரௌட் வேணும் அப்படின்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு தாட் வந்தது எனக்கு கிரண் பேர் தான். ஸோ அண்ணாமலைஜியை கூப்பிட முடியாததுக்கு நான் வந்து இந்த இடத்துல கிரணை வந்து இந்த இடத்துல கூப்பிட்டு நம்ம வந்து அழகாக இந்த ப்ரோக்ராமை வந்து எடுத்து செல்லணும் அப்படின்னு. ஸோ அவரோட பாட்காஸ்ட் எல்லாருமே பார்க்கணும், ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கார். பாட்காஸ்ட் எல்லாமே பேசு தமிழா பேசல சேனலில் போனீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் உங்களால் பார்க்க முடியும். சூப்பராக எடுத்து கொண்டு போவார். ஹரியோம். இவர் கிரண் ஸ்ரீவத்சன் ஜிங்கிறவர் வந்து 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட சந்தாதாரர்களுடன் செயல்படும் பேசு தமிழா பேசு சேனலின் ஒளிமிகு இளம் தொகுப்பாளர். இவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இவர் வந்து ரொம்ப அழகாக சிம்பிள் சம்ஸ்கிருதத்துலேயும் ரொம்ப நன்னா பேசுவார். அதை வந்து நான் ஒரு தடவை அவர் சம்ஸ்கிருத பாரதியோட கிளாஸ் ஒன்றுத்துக்கு வந்திருந்தார், அப்போ வந்து கேட்டிருக்கேன். ஸோ அதனால் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சம்ஸ்கிருதத்தில். देवभाषायां संस्कृते भाषणं बहु सम्यक् करोति किरण श्रीवत्सवजी. सामूहिकवर्गे एकवारम् आगत्य बहु सम्यक् छात्राणां समीपे सः भाषणं कृतवान्. अस्मिन् वयसि एवं तमिळ्नाडुराज्यस्य विषये सामूहिकविषये च स्पष्टतया रुचिकरं विवादं करोति. अद्यतन युवकानां कृते आत्मविश्वासेन सह मार्गदर्शनं करोति. एतत् तस्य वैशिष्ट्यं भवति. इदानीं किञ्चित् प्रेरणां ददातु इति प्रार्थये. रत्नाकराधौतपदां हिमालयकिरीटिनीं ब्रह्मराजऋषिरत्नाढ्यां वन्दे भारतमातरं. मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. ஸோ நேற்று முழுக்க ஒரே கன்ஃபியூஷன், புயல் மழை எதோ சொல்கிறாங்க, நிகழ்ச்சி நடக்குமா, இந்த எத்தனையோ கன்ஃபியூஷன்ஸ். சார் கூட சொன்னார் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருக்குன்ட்டு. சென்னையில் கீதா மகோத்சவம் என்ற புயல் மையம் கொண்டு இருப்பதனால அந்த புயல் வலுவிழந்து போயிடுது. காலையில் வரும்போதே ஹால் ஃபுல்லு, நான் தான் லாஸ்ட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் பகவத்கீதைக்காக அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கும் கிருஷ்ண பக்தர்களுக்கு, அதுவும் நின்றுட்டு லைக் அவ்வளோ பேர் ஸ்டாண்டிங்கில் வந்து ஒட்டுமொத்த ப்ரோக்ராமையும் கண்டு கழித்ததற்கு இந்த ஆர்கனைசர்ஸ் அவ்வளோ நல்ல ஆர்கனைசர்ஸ் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த புத்தகத்தை பெறுவதற்கு பூர்வஜன்ம புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவ்வளோ நல்ல ஒரு புத்தகம். அதனுடைய ஃபஸ்ட்டு காப்பி ரிசீவ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டோடனே இது முடியுமா என்ன, இதுக்கு எனக்கு உண்மையிலே தகுதி இருக்கா என்று தெரியவில்லை. எத்தனையோ ஆச்சாரியர்கள் மகா புருஷர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. பட் ஸ்டில் தேங்க்ஸ் ஃபார் தி இன்வைட். சுவாமி பிரம்மயோகானந்தா அவர்களை பற்றி நான் பேசியே ஆக வேண்டும். ஒரே ஒரு முறை நீலமங்கலம் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நீலமங்கலம் சென்று சுவாமி பிரம்மயோகானந்தா அவர்களை எங்களுடைய சிஇஓ ராஜவேல் நாகராஜன் அவர்கள் எங்களுடைய சேனலில் ஃபுல் இன்டர்வியூ ஒன்று பப்ளிஷ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வரவேற்பு எங்களுடைய சேனலில். இன்றளவும் பேசு தமிழா பேசல சுவாமி பிரம்மயோகானந்தா அவர்களுடைய இன்டர்வியூ அவைலபிளாக இருக்குது. அதையும் தாண்டி வருடா வருடம் எங்களுடைய சேனலில் ஒரு ஆண்டு விழா சனாதன தமிழர் சங்கமம் என்ற ஒரு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கொண்டாடிட்டு வரோம்.
அதற்கு கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு தலைமை ஏற்று நடத்தி வைத்தது சுவாமி பிரம்ம யோகானந்தா அவர்கள்தான். அவர் செய்துகிட்டு அந்த பணிகள் அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. சாதாரண ஒரு கிராமத்திலேருந்து இவ்வளோ செய்ய முடியுமா என்று ஆச்சரியத்தில் அழுத்தும் விதமாக, அதுவும் அந்த ஞானினகா தத்துவதர்ஷினகா என்று சொல்லுவாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்போது பாரத பிரதமர், அப்போதைய குஜராத் சீஃப் மினிஸ்டர், அவர் உலகத் தலைவராக உருவெடுப்பார் என்று கணித்தவர் சுவாமி பிரம்ம யோகானந்தா அவர்கள். இன்னொன்று, இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் குறித்து பேசியே ஆக வேண்டும். ஆக்சுவலி வாசுஜியோட கிளாஸ் வந்து எங்கள் நங்கநல்லூர் ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ். எனக்கு ஐஜியை தெரியும் மாதிரி எனக்கு அவரை தெரியும், அவருக்கு தான் என்ன தெரியுமான்னு தெரியாது. ஏன்னா எங்களுடைய ஆர்எஸ்எஸ் நகர் காரியவா மணிகண்டன் ஜின்னு பேர். சண்டே ஆயிடுச்சுனா போகிறோம், ஜி ஈவினிங் கீதா கிளாஸ் இருக்கு ஜி, வந்துருங்க எல்லாரும் வந்துருங்கன்ட்டு பெரும் படையே கூட்டிகிட்டு போய் அந்த பகவத்கீதை கிளாஸ், அதுவும் என்ன ஒரு டாக் போகும்னா ரொம்ப எளிய மொழியில். பகவத்கீதை என்பது பல பேர் மனசில் இன்றளவும் ஒரு ஐஸ் பிரேக் இல்லாமல் ரொம்ப கஷ்டமான ஒரு நூல் என்ற ஒரு மனப்பான்மை இருக்கிறது. அதை பிரேக் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆச்சாரியர்களும் ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் அதை பொதுமக்களுக்கு சென்று சேர்த்து கொண்டிருக்காங்க. அதற்கு என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்களை, நன்றிகளை நான் சொல்லியிருக்கிறேன். இதில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆச்சாரியா சூரியபிரியாஜி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஆச்சாரியா ராவண்யாஜி, ஆச்சாரியா ரங்காஜி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஆச்சாரியா வாசுஜி, ஆச்சாரியா வனிதாஜி என்ற அனைவருமே ரொம்ப பிஸி ஷெட்யூல்லையும் இதற்காக, சனாதன தர்மத்திற்காக, அடுத்த தலைமுறைக்காக இது போன்ற சேவைகளை செய்வது எதற்காக என்றால் நாம் அனைவரும் நேரம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு. அவ்வளவுதான், வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நேரம் கொடுக்க வேண்டும், நீங்கள் கற்க வேண்டும், அடுத்தவர்கள் அவர்களும் கற்க வேண்டும் என்று. பொதுவாக எனக்கு ஒரு சின்ன வருத்தம் ஒன்று இருக்கு. என்னன்னா, இது போன்ற ஆன்மீகம் மற்றும் இந்துத்துவம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் வயதானவர்கள், மூத்தவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் இன்று பெரும் மகிழ்ச்சி, இந்த நண்டு சிண்டு வாண்டு அவர்களிடமிருந்து அவ்வளோ பேருக்கு ஞானம் சேர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தட்சிணாமூர்த்தி குறித்து சொல்லும்போது விருத்தா சிஷ்யா குரு யுவா என்று சொல்லுவாங்க. அதுபோன்று நாளை இவர்கள் எத்தனையோ பேர்களுக்கு குருவாக மாறப்போகிறார்கள். குரு என்பது சம்ஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா கு இதி சப்தா அந்தகாரா, ரு இதி சப்தா தன் நிரோதகா. கு என்பது இருட்டை குறிக்கும், இருளை குறிக்கும். அதனால தான் நம்ம தமிழில் கும் இருட்டு என்று சொல்லுவோம். ஸோ கு என்பது அந்த இருள். அந்த இருளை அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சல ஷலாக்கையா சக்ஷருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அஜ்ஞானம் என்ற அந்த இருளை ஞானம் என்ற அந்த சமித்தை கொண்டு, அந்த தீப்பந்தத்தை கொண்டு அதை நீக்கி கண்களை இந்த கண்ணை திறந்துட்டீங்க சாமி எப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி கண்களை, பல கண்களை மென்மேலும் அவர்கள் திறக்க வேண்டும். இப்போது இந்த ஆச்சாரியர்கள் எப்படி குருவாக செயல்படுகிறார்களோ அதே மாதிரி நிறைய குருக்கள் இங்கே உருவாக வேண்டும். டீச்சர் கேன் நெவர் பிகம் அ குரு. குரு இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஞானத்தால் மட்டுமே ஒருவரால் குருவாக அடைய அந்த ஒரு ஸ்தானத்திற்கு போக முடியும். ஆதிசங்கர பகவத் பாதாள் சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்துவம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிಶ್ಚலதத்துவம், நிಶ್ಚலதத்துவே ஜீவன் முக்தி என்று சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த ஒரு சிறு வயதில் இவர்களுக்கு சத்சங்கம் கிடைத்து விட்டது. சத்சங்கம் கிடைத்து விட்டால் அடுத்தபடி நேரடியாக ஜீவன் முக்தி பரியந்தம் அவர்களுக்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கு. ஒருபோதும் இப்போது இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்கள் மாதிரி தவறான பாதையில் செல்வதற்கு சிறிதளவும் வாய்ப்பில்லை என்று இப்போது எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்க முடியும். கேட்ச் தம் when they are young என்று சொன்னாங்க. they have been caught when they are young. ஸோ இனிமேல் அவர்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் என்பதுதான், சந்தேகமே கிடையாது. ஸோ இதற்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் ஒரு லைம்லைட், பப்ளிசிட்டி எதுவுமே கிடையாது. ஒரு உதாரணத்திற்கு நாங்கள் என்ன செய்தாலும் அதற்கு ஒரு பப்ளிசிட்டி இருக்கு. ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு ஊடகம் இருக்கு. அந்த ஊடகத்தில் நாங்கள் என்ன வேணா போட முடியும். அதை பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள். ஸோ பப்ளிசிட்டி இருக்கு. நாங்கள் என்ன செய்தாலும் அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி இருக்கு. ஆனால் எந்த விதமான பப்ளிசிட்டியும் இல்லாமல் இந்த கர்மண்யே வாதிகாரஸ்தே என்று கர்மாவை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய பலருக்கும் எங்களுடைய ஊடகம் எப்படியெல்லாம் உறுதுணையாக இருக்க முடியுமோ அப்படியெல்லாம் நாங்கள் உறுதுணையாக இருப்போம்
எங்களிடம் ஆன்மீக சேனல் இருக்குது. பேசு தமிழா பேச தொடர்ச்சியாக தேசியம் தெய்வீகம் சார்ந்த பல கருத்துக்களை நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கோம். இந்த பகவத்கீதா கிளாஸஸை எப்படி எங்களுடைய சேனலில் எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா அட்லீஸ்ட் வீடியோவாக போடலாமா, அது ஒரு சில 1000 மக்களுக்கு சென்று சேரட்டுமே என்று நிச்சயமாக we are open to help. என்ன வேணாலும் நாங்கள் we are ready to do. ஸோ ப்ளீஸ் யூஸ் அவர் பிளாட்ஃபார்ம் தான் சொல்கிறேன். பல பேருக்கு பப்ளிசிட்டி என்றாலே பப்ளிசிட்டி கிடையாது. இப்போ உதாரணத்திற்கு துரைசங்கர்ஜிலாம் பல ஆண்டுகளாக ஒட்டுமொத்த வாழ்வையும் இந்த சமுதாயத்திற்காக அர்ப்பணிச்சிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் அவருக்கு வந்து இந்த பப்ளிசிட்டியே கிடையாது, அவர் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. ஸோ இப்படி எத்தனையோ பேர் சுயம் சேவகர்கள் உழைத்து நமக்காக நம்மள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, குறைந்தபட்சம் நம்முடைய நேரம் மட்டும்தான். அந்த நேரத்தை பாசிட்டிவான ஒரு விதத்தில் செலவிட முடியுமா என்று மட்டும் நான் பார்ப்போம். ஸோ பர்சனலாக கர்மயோகம் என்றால் இப்போ வரைக்கும் எனக்கு தொடர்றதுக்கு கொஞ்சம் பயம். மேபி ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன்னால இருக்கலாம், கர்மயோகம்னா கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு எனக்கே உள்ளுக்குள்ள ரொம்ப நாளாகவே. இப்போ உதாரணத்துக்கு பக்தி யோகம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் சாப்டர், 12th சாப்டர் பக்தி யோகம். சிம்பிள், 20 ஸ்லோகம் தான். ஏவம் சத்தத யுக்தா ஏ அப்படின்ட்டு அர்ஜுனனுடைய கேள்விக்கு யார் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் பக்தன் யார், என்னுடைய பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் அவர் பட்லிஸ்ட் கொடுப்பாரு. அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அவ்வளோதான் இருக்கும். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணையேவச்ச நிர்மமோ நிரஹங்காரோ சமதுக்க சுகக்ஷமி சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சய மையர்பித மனோபுத்தி யோ மத் பக்த சமய பிரியா. என்னிடம் மனதை வந்து நிலைநிறுத்து. அத்வேஷ்டா சர்வபூதானாம், எந்த ஒரு ஜீவராசிக்கிட்டையும் நீ வந்து துவேஷம் பார்க்காதே. மைத்ர கருணையை வச்ச சிம்பிளாக இருக்குது. இதை பார்க்குறோம், படிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். எனக்கு ரொம்ப ஃபேவரட் சாப்டராக இருந்துச்சு. மற்ற சாப்டர்ஸ் இப்போது புருஷோத்தம யோகத்தில் ஊர்த மூல மத சாக்கம் அது அனைத்துமே படிக்கும்போது சிம்பிளாக இருந்தது. பட் நான் கர்மயோகத்தை என்னுடைய தவறுனால இது வரைக்கும் நான் ஓப்பன் பண்ணியே பார்க்கல, ஒரு ஸ்லோகம் கூட படிக்கவில்லை. அதற்கு தான் வந்து யூனிவர்ஸ் ஹாஸ் சென்ட் அ சைன் என்று நினைக்கிறேன். கர்மயோக புத்தகத்தை என் கையில் கொடுத்து அது ஒரு ரேண்டமாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு பேஜ் எனக்கு என்ன பார்த்துச்சு, கர்மயோகத்தை செய்யாதவன் எவ்வாறு வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைகிறான். ஸோ இனிமேலாவது அந்த ஐஸ் பிரேக் நடந்து போச்சு. யூ ஹாவ் டு ரீட் கர்மயோகா என்று இன்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய சங்கல்பம் என்று தான் நான் கருதுகிறேன். அதற்கு வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். பகவத்கீதை என்றால் இங்கே பலருக்கும் இந்த ஆன்மீக நூல் என்றுதான் பொதுப்படையான ஒரு அபிப்பிராயம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் நேற்று முந்தானேத்து தான் எவ்வளோ சயின்டிஃபிக் ரிசர்ச் இதில் நடந்திருக்கு. இந்த மாடர்ன் சயின்ஸில் எவ்வளோ தியரிஸ் பகவத்கீதாலேருந்து இன்டர்பிரட் பண்ணி எழுதியிருக்காங்க. அனைவருக்குமே இந்த ஒரு கதை தெரியும், ஓப்பன்ஹைமர் கதை ரொம்ப ஃபேமஸ். அட்டாமிக் பாம்பை கண்டுபிடிச்ச உடனே அவர் பகவத்கீதாவை கோட் பண்ணாரு, இது அனைவருக்குமே தெரியும். இதை தாண்டி நிறைய இருக்கு. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, மேட்டர் எனர்ஜி ஈக்குவலன்ஸ், indestructibility of soul, conservation of consciousness or information, theory of relativity, embryology, atomic theory, quantum mechanics, big bang and cyclic cosmology. இன்னும் இந்த லிஸ்ட் எடுத்து படித்தோம்னா இது அனைத்துமே பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு என்று நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள். இந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை எடுத்து படிக்க ஆரம்பித்தோம் என்றால் அவ்வளோ ஆராய்ச்சிகள் பகவத்கீதையிலேருந்தும் மகாபாரதத்திலேருந்தும் எடுத்திருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம், மகாபாரதத்தில் யதிஹஸ்தி ததன்யத்ர எண்ணேஹாஸ்தி நதத் கொச்சித். சிம்பிளான ஒரு டெஃபினிஷன். அது என்னன்னா, இங்கு இருப்பதுதான் எல்லா இடத்திலும் இருக்கிறது. எத் இஹ அஸ்தி தத் அன்யத்ர எண்ணேஹாஸ்தி நதத் கொச்சித். இங்கு இல்லாதது எங்கேயும் இல்லை. இதற்கு இதை இந்த ஸ்லோகத்தெல்லாம் படிச்சுட்டு இங்கிலீஷ்காரன் நிறைய தியரி எழுதுறான். அவ்வளோ தியரிஸ் இந்த ஒரு வார்த்தைக்காக எவ்வளோ தியரிஸ்னு பாருங்க. சயின்டிஃபிக் அண்ட் ஃபிலசாபிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஃப்ரேஸ் யதிஹஸ்தி ததன்யத்ர எண்ணேஹாஸ்தி நதத் கொச்சித். லா ஆஃப் கன்சர்வேஷன், வாட் எவர் ட்ரூலி எக்ஸிஸ்ட் கேன் நெவர் சீஸ் டு எக்ஸிஸ்ட் எனிவேர் இன் த யூனிவர்ஸ். வாட் எவர் இஸ் ட்ரூலி அன்ரியல் நெவர் ட்ரூலி எக்ஸிஸ்டட் இன் எனி ரியல் சென்ஸ் எனிவேர். ஃபர்ஸ்ட் தியரியா. அடுத்து யூனிவர்சாலிட்டி ஆஃப்
physical laws. Modern science assumes that the law of physics are the same everywhere in the observable universe. அடுத்து causality and empirical verification, அதுக்கு ஒரு தியரி. holographic or non local reality. ஒரே ஒரு ஃப்ரேஸ் யதி ஹஸ்தி ததன்யத்ரக்கு மாத்திரம் இவ்வளோ ஃப்ரேஸ் முன்வைக்கிறாங்கன்னா பகவத்கீதையில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நமக்கு கிடைப்பது அனைத்துமே ஸ்தூல அர்த்தம் என்று சொல்லுவாங்க. நம்மளால் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அர்த்தம் மட்டும்தான் இந்த நமக்கு தெரியக்கூடிய அர்த்தங்கள். அதை தாண்டி ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் நீங்கள் ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு இது ஒரு கடல். இப்போதான் கடல் கரையில் நின்றுக்கிட்டு கடல் எப்படி இருக்கு என்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் உள்ளே இறங்கக்கூட இல்லை. அப்போ ஒரு முறை உள்ளே இறங்கினால்தான் தெரியும் எப்பேற்பட்ட ஒரு கடல், எப்பேற்பட்ட ஒரு ஞான கடல் நமக்கு ஒரு பொக்கிஷமாக கிடைத்திருக்கு. கிருஷ்ணர் சொல்றார், இது குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம். குஹ்யம் சீக்ரெட், ரொம்ப சீக்ரெட் மெசேஜ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அர்ஜுனா. அப்போ அந்த சீக்ரெட் நமக்கு கிடைச்சிருச்சு. கிடைத்த பொக்கிஷத்தை நாம் என்ன செய்ய போகிறோம் என்பது நம்ம கையில் தான் இருக்கு. இங்க பலருக்கும் ஒரு சின்ன பொறாமை கூட இருக்கலாம். இந்த பசங்களை பார்த்து நமக்கு சின்ன வயசுல இப்படி ஒரு சத்சங்கம் கிடைக்கலையே இருக்கா? சம்ஸ்கிருத பாரதியில நாங்க ஒரு வாக்கியம் சொல்லுவோம், டோன்ட் டாக் அபவுட் சம்ஸ்கிருத், டாக் இன் சம்ஸ்கிருத். சம்ஸ்கிருதஸ்ய மகிம வர்ணனேன நாஸ்தி சாதிதம் தேன சம்பாஷணேன வாங் மாத்திர பூஜனம். அதாவது சம்ஸ்கிருதத்தில் அப்படி இருக்கு, சம்ஸ்கிருதத்தில் இப்படி இருக்கு, சம்ஸ்கிருதம் எப்படிப்பட்ட லாங்குவேஜ் தெரியுமா என்று சொல்வதால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் சம்ஸ்கிருதத்தை கற்காதவரை. அதஹ மம ஆக்ரஹः अस्ति यत् सर्वे अपि किञ्चित् वा संस्कृतं पठेयुः. कारणम् इदानीं तमिळ् भाषया एकः ग्रन्थः अस्ति, तस्य अनुवादं कृत्वा वयम् आङ्ग्लभाषायां पठामः चेत् तस्य सारः कथं भवति, सारम् अवगन्तुं शक्नुमः वा? न शक्नुमः. अतः भगवद्गीता तु संस्कृतभाषायाम् अस्ति. अतः संस्कृतभाषायां विद्यमान भगवद्गीता ग्रन्थं वयं संस्कृतेन पठामः चेत् इतोपि सम्यक् भवति वा न वा? ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், சம்ஸ்கிருதம் இப்போ ஈஸிலி அவைலபிள். திரும்பி வா. அனைவரும் சம்ஸ்கிருதம் கற்கிறதுக்கு முயற்சி செய்வோம். இனஃப் அவென்யூஸ். முன்னாடிலாம் கொரோனாக்கு முன்னாடி நான் அறிந்தவரை ஆன்லைன் கிளாஸஸ் கிடையாது. இப்போது ஆன்லைன் கிளாஸஸ் நீங்கள் வீட்டில் இருந்தபடி, லைக் சம்ஸ்கிருத பாரதியில் நான் சொல்கிறேன், வீட்டில் இருந்தபடி படுத்தபடி சமைத்து கொண்டே அந்த பக்கம் போட்டு விட்டு இந்த பக்கம் வந்து சாம்பார் வைத்துக்கொண்டே நீங்கள் சம்ஸ்கிருதம் கற்கலாம் என்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கு. இந்த ஒரு வாய்ப்பு இதற்கு முன்னாடி எந்த ஜென்ரேஷனுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு நமக்கு இப்போது கிடைத்திருக்கிறது. ஸோ முடிந்தால் அனைவரும் சம்ஸ்கிருதம் கற்க வேண்டும். ரொம்ப ஈஸி. வித்தின் 10 days யூ கேன் ஸ்டார்ட் டு ஸ்பீக் இன் சம்ஸ்கிருதம். தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் உண்டான அந்த தொடர்பு, அந்த இன்டர்ட்வைன்ட் என்று சொல்லுவாங்க. போத் ஆர் காம்ப்ளிமெண்டரி லாங்குவேஜஸ். தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் உண்டான தொடர்பு என்பது பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு. நம்மளுடைய தர்ம சாஸ்திரத்தில் இருப்பதுதான் அனைத்து தமிழ் இலக்கியங்களிலும் இருக்கு என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் இது வேறு, அது வேறு கிடையாது. தர்ம அர்த்த காம மோக்ஷ. தமிழ்ல தர்ம அறம், அர்த்த பொருள், காம இன்ப, மோக்ஷ வீடு. அறம் பொருள் இன்பம் வீடு எங்க வருது? திருக்குறள்ல வருது. ஸோ எங்க இருக்கு அந்த சம்ஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் உண்டான அந்த ரப்பிங் எங்க இருக்கு? நோவேர். அதற்காக இன்னும் அந்த யதிஹஸ்தி என்று அந்த ஒரு ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, யதிஹஸ்தி ததன்யத்ர எண்ணே ஹாசி நதத் கொச்சித். அதை நான் எப்படி புரிந்து கொள்வேன் என்றால், இங்கு இருப்பது நம்மளுடைய இதிகாச புராணங்களில் இருப்பது அது மட்டுமே அனைத்து இடங்களிலும் இருக்கிறது. இங்கு இல்லாதது எங்கேயுமே கிடையாது. எண்ணே ஹாஸ்தி நதத் கொச்சித். இங்கு சொல்லப்படாத எந்த ஒரு கருத்தும் யாரோ புதுசா கண்டுபிடிச்சு சொல்லவில்லை. அனைத்துமே இங்கு இருக்கிறது. நமக்கு தேடுவதற்கு பொறுமை கிடையாது. மற்றவர்கள் நாங்கள் கண்டுபிடிச்சோம் என்று சொல்பவர்கள் அதற்கு பேக்கேஜிங் மார்க்கெட்டிங் ஈஸியா பண்ணிடுறாங்க. பாத்தியா வெள்ளக்காரரா சொல்லிட்டான் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஆனந்தம். அவனே சொல்லிட்டானா அப்போ ஓகே. இப்போ சம்ஸ்கிருதத்தினுடைய பெருமையும் பகவத்கீதானுடைய பெருமையும் இங்கு யாராவது ஒருவர் சொல்வதை விட அமெரிக்காவில் ஹாலிவுட் நடிகர் ஒருத்தர் பகவத்கீதாவில் படிச்சாராம்பா.
ஹாலிவுட் நடிகர் படித்தால் நிச்சயமா அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கார் பாரு, நாமளும் பகவத்கீதா படிச்சு சக்சஸ்ஃபுல்லா மாறணும் என்று நமக்குள்ள அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது முதலில் நீங்க வேண்டும். பகவத்கீதை இந்த ஆன்மீக நூல் என்பதை தாண்டி அனைவருக்கும் உள்ளே ஒரு புரட்சி உணர்வை தூண்டுகிறது. இதை நான் சொல்லவில்லை. நம்மளுடைய சுதந்திர போராட்ட காலகட்டம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா பகவத்கீதா வாஸ் த கேட்டலிஸ்ட். இந்த கெமிஸ்ட்ரியில் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் ரொம்ப சீக்கிரமாக நடக்கிறதுக்கு பகவத்கீதா வாஸ் த கேட்டலிஸ்ட். எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் பகவத்கீதையிலேருந்து இன்ஸ்பிரேஷன் பெற்று தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுதந்திர போராட்ட அக்னி, அந்த வேள்வி அணையாமல் பார்த்து கொண்டார்கள். ஒரு சின்ன ஒன்று ரெண்டு உதாரணம் மட்டும் சொல்றேன். லோகமானிய பாலகங்காதர திலகர் கீதா ரகசியா என்ற புத்தகத்தை 1910ஆம் ஆண்டு அவர் சிறையில் இருக்கும் போது எழுதுறாரு. 1910ஆம் ஆண்டு கீதா ரகசியம் என்ற ஒரு நூலை எதற்காக, சுதந்திர போராட்டத்திற்காக கைது செய்யப்பட்ட ஒருவர் பாலகங்காதர திலகர் சிறையில் எழுத வேண்டும். அதுலேயும் அவர் என்ன குறிப்பிட்டாருன்னு பாருங்க. He interpreted Gita as justifying armed revolution and Karma Yoga as energism, selfless action for the nation, even violent action is duty if done without attachments to results. இது பாலகங்காதர திலகர் ஜெயிலில் எழுதுறது. அடுத்து வாங்க, ஆரபிந்தோ மிகப்பெரிய புரட்சிக்காரர். அவர் என்ன சொல்றாரு, 1909ஆம் ஆண்டு 1909 ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. When I was asked to fight for India, I heard the voice of Krishna saying, I need you, we need you. Saw the freedom struggle as divine leela. கிருஷ்ணருடைய திவ்ய லீலையாக freedom struggle பார்த்திருக்கார். And interpreted the Gita as sanctioning revolutionary action for dharma. தர்மத்திற்காக போராடக்கூடிய ஒரு ரெவல்யூஷனரி ஆக்ஷனாக கீதாவை பார்த்திருக்கார். எல்லாத்தையும் தாண்டி வினோபா பாவே நாடு முழுக்க பகவத்கீதையை கொண்டுதான் அவர் சென்றிருக்கார். ரொம்ப முக்கியமாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு மிக முக்கியமான தூண்டுகோலாக இருந்தது பகவத்கீதை. இது பலருக்கும் தெரியாது, தெரிந்தாலும் இருட்டடிப்பு செய்து விட்டார்கள், ஹிஸ்டரி புக்ஸ் வராமல் பார்த்துக்கிட்டாங்க. அவர் என்ன பண்றாரு, 5th ஜூலை 1943 அன்னைக்கு நேதாஜி ஒவ்வொரு சோல்ஜரோட கையிலையும் பகவத்கீதை புத்தகத்தை கொடுத்துதான் பதவி உறுதி ஏற்கிறது இருக்கு இல்லையா, உறுதி ஏற்பது பகவத்கீதை புத்தகத்தின் மேல அவங்க செய்திருக்கிறாங்க. அடுத்து இன்னொன்று பாருங்க, அவர் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தன்னுடைய உரைகள்ல மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஸ்லோகங்கள் எப்படி இருக்குன்னா, என்னென்ன ஸ்லோகங்களை உபயோகப்படுத்திருக்காங்க பாருங்க. கிளைபியம் மாஸ்ம கமஃப் பார்த்த, இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்யக்கூட நீங்கள் தயங்கக்கூடாது என்று அவர் மோட்டிவேஷன் எங்கேருந்து எடுக்கிறாரு, பகவத்கீதையிலேருந்து. அடுத்து ஸ்வதர்மம் அபி சாபேக்ஷ்ய ந விகம்பிதும் அர்ஹதி கம்பிதும் ந அர்ஹதி. தொட நடுங்குது, அதான் சொல்லவே கூடாது அர்ஜுனா, இது உன்னுடைய ஸ்வதர்மம். இந்த உரையை மேற்கோள் காட்டி நாம் இந்திய தேசத்தினுடைய சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொள்வது நம்மளுடைய ஸ்வதர்மம், அனைவரும் வாருங்கள் என்று பகவத்கீதையை மேற்கோள் காட்டுகிறார் சுபாஷ் சந்திர போஸ். நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின், நிமித்த மாத்திரம் பவ, பி an instrument, என்னுடைய டூல் தான் நீ, இதை அனைத்தும் நீ செய்யவில்லை, உன் மூலமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் அர்ஜுனா என்று ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னதை இவர் மேற்கோள் காட்டுகிறார். 1943ஆம் ஆண்டு ரேடியோ பிராட்காஸ்ட்ல பேசுறாரு சிங்கப்பூர்லேருந்து சுபாஷ் சந்திர போஸ். அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க. The Gita teaches us that the highest religion is to fight for justice and freedom. Krishna ordered Arjuna to fight. Today Krishna is ordering us through our conscience to fight the British. ரேடியோ பிராட்காஸ்ட்ல சுபாஷ் சந்திர போஸ் பேசியது. பகத்சிங்கை அனைவரும் நாத்திகவாதி என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட பகத்சிங் தன்னுடைய இறுதி நாட்களில் லாகூர் சிறையில் அவரிடம் இருந்தது பகவத்கீதை புத்தகம், இன்றளவும் ஆன் ரெக்கார்ட். பகவத்கீதை புத்தகத்தை தன்னுடைய இறுதி நாட்களை வரை வைத்திருந்தார். ஸோ நிறைவாக எப்படி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸிற்கு பகவத்கீதை என்பது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டூலாக இருந்ததோ,
பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ற அந்த நாசகர சக்திக்கு எதிராக போராடுவதற்கு, அப்படி நமக்கு பகவத்கீதை தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கும் நாத்திகவாதிகளிடமிருந்து விடுதலை பெற்றுக் கொடுப்பதற்கு ஒரு டூலாக அமையும். வருகிற தேர்தலில் நாம் அனைவரும் ஒரே ஒரு சின்ன சங்கல்பம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் இங்கு சனாதன இந்து தர்மத்தை இழுத்து பழித்து பேசிவிட்டு நமக்கு வாக்களித்து கொண்டே இருக்காங்க என்பதற்காக அவர்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அனைவரும் நான் சொல்வதை திரும்பி சொல்லுங்க, நான் ஒரு சனாதன ஹிந்து. சனாதன இந்து தர்மத்தை இழித்து பழித்து பேசுபவர்களுக்கு நான் வாக்களிக்க மாட்டேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. ஏன் ஆல்டர்னேட், நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் ஆல்டர்னேட்டிவ் டு அண்ணாமலைஜின்னு சொன்னேன்னு. வெரி நைஸ் ஃபியர்ஸ்ஃபுல் டாக், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரொம்ப வயசில் ரொம்ப ரொம்ப சின்னவர். ஏஜ் எனக்கு தெரியாது, பட் ஐ நோ ஹீ இஸ் வெரி வெரி யங். மிக்க நன்றி கிரண் ஸ்ரீவாஸ்தவ் ஜிக்கு. ஒரு சின்ன சான்ஸ்கிரிட்டில் முயற்சி, நீங்கள் கொடுத்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச்னால ஜஸ்ட் ஒன் லைன். தன்யவாதாக மகோதய, வயம் நிச்சயேன சம்ஸ்கிருதம் படித்தும் பிராரம்பம் குர்மக. நாங்கள் கண்டிப்பாக சமஸ்கிருதம் படிப்பதற்கான முயற்சிகளை எடுப்போம்.